மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு? சூப்பரா போச்சு. என்ன ஒரே ஒரு விஷயம் டிசப்பாயிண்டிங்னா தல தோனி ஆடுறது பார்க்க முடியல. பட் மற்றபடி ரொம்ப சூப்பரா போச்சு. அவ்வளோ ஹாட்டா இருந்தது. பட் இட் வாஸ் so worth it. Hopefully we qualify to the playoff. அங்க தான் ஜெயிச்சோம். இன்னைக்கு எப்படி கடைசி மொமெண்ட் வரைக்குமே எட்ஜ் ஆஃப் தி மொமெண்ட் கொண்டு போனாங்க, ஜெயிப்போமா மாட்டோமான்ற மாதிரி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு மேட்ச்? ஜெயிப்போமா மாப்போமான்னு கொண்டு போனாங்க. பட் ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அட்லீஸ்ட் ஒன் பாலா தோனி அடிப்பாரா. லாஸ்ட் லீக் மேட்ச் இங்க நமக்கு வந்து என்னன்னா ஆர்சிபி கூட அடுத்த மேட்ச் இருக்கு. அதுல ஜெயிச்சாதான் நம்ம வந்து ஃபைனல்ஸ் பிளே ஆஃப்ல போவோம் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டான சொல்ல இருக்கு. ஆனா இங்க லாஸ்டா ஒரு பாலாவது ஆடுவாரான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அது கிடைக்கல எங்களுக்கு. ஆனா ஸ்லோவா போச்சு. பட் சிஎஸ்கே கெத்து ப்ரோ. எப்படி கடைசி மொமெண்ட் வரைக்கும் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம. How was the match? எப்படி போச்சு மேட்ச்? So much nice. ஓகே. தோனி நேர்ல பாத்தீங்களா? பார்த்தோம் பட் தோனி வந்து ப்ளே பண்ணல. அது வந்து சோகமா இருக்கா உங்களுக்கு? ஓகே, தோனிக்காக என்ன சொல்ல வரீங்க? Next match beginning Dhoni should play. ஓகே, அதுதான் உங்களோட ஆசையா இருக்கா? Yes. ஓகே, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க. Thank you. இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? ஆர்ஆர் vs சிஎஸ்கே. ப்ரோ இன்னைக்கு ரொம்ப க்ரூஷியலான மேட்ச் ப்ரோ. இன்னைக்கு வின் பண்ண ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது நம்ம பவுலிங் நல்லா போட்டு இன்னைக்கு பேட்டிங், அதுவும் ஒரு லாஸ்ட் மேட்ச். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வின் பண்ணதில் வந்து ஒரு லைக் ஒரு நல்ல இதுல இருக்கும். ஆர்சிபி கூட வின் பண்ணிட்டோம்னா மேபி டாப் 2ல வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. வணக்கம். மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு? அருமையா இருக்குதுங்க. நம்ம தலை இருந்தாருன்னா அங்க வெற்றின்னு அர்த்தம். தோனிக்கு பேரே வந்து வெற்றி தான். அவர் இல்லாத மேட்சே இல்ல. அவர் இருந்தாருன்னா அங்க வெற்றி கிடைக்கும் கன்ஃபார்ம். அடுத்த கப்பு நம்ம அடிக்க போறோம், அது அவர் தலைமையில தான். ஆனா எல்லாருமே லாஸ்ட் மேட்ச்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வலிக்குது. எனக்கும் வலிக்குது. எனக்கும் வலிக்குது. இந்த வயசுல எனக்கு வலிக்குது. அதனால சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்பிக்கை இருக்குது. அவர் ஃபைனல் விளையாடுவார், கப் அடிப்பார், நம்பிக்கை இருக்குது. ஆர்சிபி ஃபேன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 5 ஸ்டார் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டார் கொடுங்க, விட்டு கொடுங்கங்கறாங்க. என்ன பண்றது? அதுக்கு அவங்க தலையெடுத்து சார். நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கோலி ஆகட்டும், யார் வேணா சொல்லலாம். தோனிக்கு நிகர் தோனி தான். ஓகே. அந்த காலத்துல டெண்டுல்கர், இன்னைக்கு தோனி. ஓகே. அவன் அந்த தோனி அடிக்க இன்னைக்கு முடியாது. சென்னை சிஎஸ்கே இருக்கிற வரைக்கும் கப்பு சிஎஸ்கே தான். ஓகே. ஏன்னா அவரோட ராசி எப்படி, கோலியோட ராசி எப்படி, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, பாவம் முடியறது இல்ல. அவர் எந்த சாபம் வாங்கிட்டு வந்தாலும் தெரியல, பாவம். நீங்க எவ்வளவு வருஷமா ஐபிஎல் ஃபாலோ பண்றீங்க? சார் நான் வந்துட்டு 83 உலக கோப்பை அடிச்சாங்கல்ல. ஆமா. அப்ப குஜராத்ல ஃபைனல் பாத்துட்டு இருக்கிறேன். ஓகே. 83ல குஜராத்ல இருந்த அப்போ கபில் தேவ் தலைமையில ஹையஸ்ட் ரன்னு நம்ம ஸ்ரீகாந்த் அவர் தான். 48 ரன். அந்த மேட்சையும் பார்த்தோம். இன்னைக்கு ஐபிஎல்லும் பார்த்து ஆரம்பத்துல இருந்து ஐபிஎல் பாக்குறோம். இனி இந்த ஃபைனலையும் பார்ப்போம். கண்டிப்பா நம்ம தான் ஃபைனல்ல. அது சந்தேகம் இல்லை, சிஎஸ்கே வின். ஓகே. ஆர்ஆர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க? பெர்ஃபார்ம் நல்லா இருக்குதுங்க. ஆனா அவங்களால முடியறது இல்ல. வாங்க என்ன பண்ண முடியும், ட்ரை பண்றாங்க. அது தப்பு சொல்றேன். கோலி பாவம் நம்ம ருதுராஜ்க்கு அடுத்து கோலி தான் 2 ரன்ல நல்லா ரன் எடுத்து வந்துருக்காரு. இருந்தும் அவனால முடியல. அதோட தலையெடுத்து அடுத்த வருஷம் மேட்ச் பார்ப்போம். ஓகே. சிஎஸ்கேக்காக ஒரு பெரிய விசில போட்டு போறீங்க எல்லாரும் பாருங்க. ஓகே. 3 2 1 ஸ்டார்ட். ஓகே. ஒரு பக்கத்துல வந்து ரிஸ்வி உள்ள என்ட்ரு ஆனாரு. ரிஸ்வி என்ட்ரு ஆனது காரணம் யங்ஸ்டர்ஸ் கொலி விடுறாரு தோனி, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, லாஸ்ட் மேட்ச் என்னதான் இருந்தாலும் தலை வந்திருக்கலாம் ப்ரோ. லாஸ்ட் மேட்ச் எல்லாரும் சொல்றீங்க, எனக்கு புரியல. அதுதான் தெரியல ப்ரோ, அவர் சொல்லல. ஆனா எல்லாருமே சொல்றாங்க சென்னையில தோனி லாஸ்ட் அன்னைக்கு தான் ஆட போறாரு அப்படின்ற மாதிரி. ஆனா அது அது அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் போறோம், ஃபைனல்ஸ் போயிட்டு அன்னைக்கு ஆடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆடுறோம் தோனி. இது என்ன கார்டு கொடுத்திருக்காங்க எல்லாருக்குமே வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். லாஸ்ட் மேட்ச் லீக்ல நடக்குதுனால, இங்க சென்னையில நடக்குதுனால லாஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துரு. எல்லாருக்கும் டி ஷர்ட்லாம் வர கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஓகே. உங்களுக்கு கிடைச்சதா? எங்களுக்கு கிடைக்கல ப்ரோ. நான் ஃப்ரண்ட்ல போய் நின்னுட்டேன். ஆர்சிபி வந்துட்டு அடுத்த மேட்ச் நம்ம ஆர்சிபி vs சிஎஸ்கே இருக்க போது எந்த அளவுக்கு அந்த மேட்ச் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ சிஎஸ்கே தான் ப்ரோ. ஆர்சிபிலாம் எப்படி இருக்கலாம் ப்ரோ? 26 அகைன்ஸ்ட் சிஎஸ்கே இங்க வந்து சாம்பியன் எடுக்கும். லாஸ்ட் இயர் தோனி சொல்லியாச்சு, ஃபேன்ஸ்னு மட்டும் தான் நான் விளையாடும். ஓகே. கேரளா இங்க வந்தாச்சு. சஞ்சு சாம்சன் சேம் ஊர் தான். சஞ்சு சாம்சன் தான் செகண்ட். ஃபர்ஸ்ட் மேட்டர் எம்எஸ்டி தான் இங்க இருக்கு. போடுங்க. இந்த ஃபைனல்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 6வது ஸ்டார். ஆமா. ஒரு பக்கம் அதெல்லாம் அதெல்லாம் இப்ப வந்துட்டு நான் 10,000 கொடுத்து டிக்கெட் எடுத்து இங்க வந்தாச்சு. நான் பிளாக்னு தான் டிக்கெட் பண்ணது. பிகாஸ் ஆஃப் தோனி. தோனி வந்துட்டு இந்த ஹார்ட்ல இருக்கு. அப்பா அம்மா செகண்ட், ஃபர்ஸ்ட் தான் தோனி. சரியா? அப்பா அம்மா அல்ல, தோனி இஸ் த கோட். ஓகேனா? தோனி இஸ் த கோட். ஓகே. என்ன சொல்ற? அப்பா அம்மா ஃபர்ஸ்ட்ங்கறாரு.
அல்ல அன்னைக்கு தோனி தான் கோடு. இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் ப்ரோ. இன்னைக்கு மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி உங்க ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருமே ஓகேனா ஃபர்ஸ்ட். ஆர்சிபியோட அடுத்த மேட்ச் இருக்க போகுது. அந்த மேட்ச் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ நம்ம ஆடுறது தான் ப்ரோ மேட்ச். அவங்க கிரவுண்ட் வந்தானா நம்ம தான் ப்ரோ கில்லி அங்க. நம்ம ஆர்சிபி ஃபேன் சொல்றாங்க ஒரே ஒரு ஸ்டார் எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. அதான் 5 வச்சிருக்கீங்களா? அவங்க அந்த ஒரு ஸ்டாருக்கு எத்தனை தடவை ப்ரோ ஃபைனல்ஸ் வருவாங்க? நீங்களே பாருங்க, ஒரு தடவை வராங்க, நம்ம தான் அடிச்சு உட்கார வைக்கிறோம். ஐயோ இதெல்லாம் போடுறாதீங்க ப்ரோ. எல்லாரும் மூஞ்சிலயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ உங்க மூஞ்சில மட்டும் ஏன் சோகம்? ஏன் ப்ரோ ஹாப்பியா தான் ப்ரோ வருகிறோம். கண்டிப்பா நம்ம அங்க இருந்து என்ட்ரில நடந்து வந்துட்டு இருக்கோம். நடந்து வரும்போது அவ்வளவு பேர் பாருங்க இப்போ கலாய்ச்சிட்டு போறாங்க. இருப்பாங்க. இது மூலமா என்ன சொல்ல வரீங்க? ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? எத்தனை தடவை எவ்வளவு ஹேட் பண்ணாலுமே லவ் ஆர்சிபி. நீங்க எவ்வளவு வாட்டி என்ன குத்துனாலும் பரவாயில்ல, பரவாயில்ல, உங்களுக்கு அன்பே தான் கொடுப்பேன். ஆமா அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் அதுதான் ப்ரோ கேம். அப்பதான் ப்ரோ ஐபிஎல் ஃபீவர் ஃபயர் ஆகும். சொல்லு கேக்கல ப்ரோ. 5 ஸ்டார் ப்ரோ, 5 ஸ்டார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேக்கலையே 5 ஸ்டார் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்டார் எங்களுக்கு கொடுங்க, நாங்க எடுத்துட்டு உங்க போறோம். கிட்ட இருந்து நாங்க கேக்கல ப்ரோ, நாங்களே எடுத்து அது மாதிரி கேட்டு வாங்க கூடாது ப்ரோ. நாங்களே எடுத்து அடிச்சு வாங்குவோம். அவங்களுக்கு நாம வழி ஒரு நாள் வாங்குவோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு வழி கொஞ்சம் விடுங்க. ரொம்ப நாள்ல தேவையில்ல ப்ரோ. மே 18th சின்னசாமி போறோம், அடிச்சு தூக்குறோம், குவார்டர் ஃபைனல் போறோம், இங்க அடுத்து இங்க சேப்பாக்ல ஆடுறோம், ஃபைனல் ஸ்பாயில் பண்றோம் ப்ரோ. ஓவராலா சொன்னா சிமர்ஜித் நல்லா ஆடினாங்க, விக்கெட் எல்லாம் நல்லா எடுத்தாங்க. ஆனா பேட்டிங்ல வந்து அவ்வளோ ஓகே. தோனி ஆடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இட்ஸ் a disappointment. எக்ஸாக்ட் டிசப்பாயின்ட்மென்ட். வராங்கன்னு நினைச்சலாம் எடுத்து. ஓ we had so much expectation. பார்த்தா வந்து ஏதோ ஒரு மொமெண்டம்லாம் கிரியேட் பண்ணாங்களா? ஜெர்சி எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் என் கால்லாம் கிழிச்சிட்டேன். ஆனா கிடைக்கல. எப்படிங்க இவ்வளவு ஃபன்னா பேசுறீங்க? நான் இதை விட ஃபன்னா பேசுறேன். போகுமா அப்படியா? சரி ஓகே. ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிறீங்க? I don't like RCB. I like Virat Kohli. Frankly I'm saying I like Virat Kohli. And இது கூட நான் சொல்ல விருப்பப்படுறேன். I like Rachin Ravindra also. I like உன்கோன் உஸ்கா नाम शुभमन गिल also. பத்திரானாவல விட்டீங்க. பத்திரானா I don't want பத்திரானா. இது சுப்மன் கில்க்கு போய்டு தான் சொல்லுங்க. சுப்மன் கில். ஐயோ உங்களுக்கு யாரு? எங்களுக்கு யாரா? நான் இப்போதான் ரீசன்ட்டா கிரிக்கெட் பத்திரானா ரொம்ப பிடிக்கும், போய் சொல்றா. சரி ஓகே. என்ன அப்படியே பத்திரானா கிட்ட என்ன இருக்கு? அவர் குட்டி மலிங்காங்க, அதை விட வேற என்ன வேணும்? அங்கங்க மலிங்கா. குட்டி மலிங்கா காப்பி பேஸ்ட். அதனால அவருக்கு பிடிக்கும் உங்களுக்கு. அவருக்கு அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளவு மொமெண்டம் கிரியேட் பண்றாங்க. என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு விக்கெட் எடுக்கறாங்க. அவர் கியூட் பாய். ஹி இஸ் a very little cute. வேணும்னு அடிச்சிட்டு போறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏங்க நான் ஒண்ணுமே சொல்லலங்க. ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்கு வந்தா பாத்துக்கலாம். அதெல்லாம் வராது தெரியும். சென்னை தான் ஜெயிக்கும். அப்ப அவங்களுக்கு நோஸ் கட் இருக்கும். ஓகே. அப்போ வந்துட்டு என்னதான் சொல்றாங்கன்னா ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன? ஈசாலா கப் நம்தேனா இந்த வருஷம் கப் எங்களுதுங்க. அவங்க கன்னடால சொன்னா என்ன பண்றது? they will just say they won't get. ஒரு வார்த்தை மட்டும் தான். இன்னைக்கு நடந்த மேட்ச்ல எது பயங்கர ஹாப்பியான மொமெண்ட் என்னது? விக்கெட் பிடிக்க போய் விட்டுட்டாங்கல்ல, அது ஹாப்பியான மொமெண்டா? ஆமா, அவுட் ஆவலல்ல. நம்ம அவங்க சைடுல சொல்றீங்க. ஓகே. நம்ம சைடுல வந்து என்ன விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஷாட் அடிக்கிறதெல்லாம் விட்டு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றது ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஓகே. அதுதான் குவாலிஃபை ஆயிட்டு ஃபைனல்ஸ் போய்டுவோம்ல. கண்டிப்பா போணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சிஎஸ்கே காக ஒரு விஷயம் என்ன சொல்ல வரீங்க? சிஎஸ்கே I love you. சிஎஸ்கே கான விஷ். விஷா. ஆமா. இப்போ தோனி உங்க முன்னாடி நிக்கிறாரு, என்ன பேசுவீங்க அவர்ட்ட? பேச்சே வராது. I will be frozen, completely frozen. கை கால்லாம் ஆடாது. இப்பவே ஆடல பாருங்களேன். செமையா இருந்துச்சு. தோனியை பார்த்தாச்சு, அது போதும். கடைசி மேட்ச் வந்தாச்சு. ஹாப்பி. செமையா போட்டு கொடுத்தாரு, பால்லாம் போட்டாரு. அதெல்லாம் அது செமையா இருந்துச்சு. கிட்டக்க பார்த்தாச்சு. ஆனா நான் தோனி த்ரோ பண்ணது எங்களுக்கு வரல. பரவாயில்ல, தோனி கிட்டக்க பார்த்தாச்சு. செம ஹாப்பி. டெரிஃபிக்கா போச்சு. செமையா என்ஜாய் பண்ணோம். ஓகே. இந்த பால் வேற கிடைச்சது. வாவ், சூப்பர் சூப்பர். யார் கொடுத்தாரு? யார் அடிச்சாங்க பார்க்கல. ருத்ராஜ் கேக்கோட சைன் மட்டும் இருக்கு. Hi, how was the day? It was very nice day. Actually எக்ஸ்பெக்டே பண்ணல மேட்ச். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வெறும் ஆர்சிபி டெல்லி மேட்ச் மட்டும்தான் பார்த்தேன். சரி காலையிலேருந்து போன மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது பார்த்தா சிஎஸ்கே ஆர்ஆர் சேப்பாக்கில். சரி எனிவே எதுவும் நடக்க போகுது இல்லைன்னு பார்த்தா சடன்லி டிக்கெட்ஸ் கிடைச்சிது. நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபைனலா வந்து ஒரு ரவுண்ட் வந்து இப்போ எல்லாருக்கும் பால்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இட்ஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பரா போச்சு. மேட்ச் எப்படி போச்சு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா நடந்தது? இன்னைக்கு ஸ்பெஷலா ஈவென்ட் லாஸ்ட்ல தோனி வந்து எல்லாருக்கும் பால் போட்டாரு. அது ரொம்ப ஸ்பெஷல் ஈவென்ட் ஆச்சு. உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைக்கல, பட் மெமரபிளா இருந்தது மேட்ச். ஓகே, டெஃபினெட்லி நாட். அடுத்த ஒரு இதுல நம்ம தோனி எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குது உங்களோட கெஸ்? எனக்கு தெரிஞ்சு இல்லதான், பட் இருந்தாலும் ஸ்பெஷல் மேட்ச் இதுதான் எல்லாருக்கும். ஓகே, குவாலிஃபை போவோமா? கண்டிப்பா போவோம். ஆர்சிபியோட உள்ள மேட்ச் வின் பண்ணிட்டு கண்டிப்பா போவோம். ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நமக்காக கொஞ்சம் கம்மியா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, பை பை. ஓகே, என்ன விஷயம் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம்? தோனியை பார்த்ததுதான். ஓகே, தோனி இன்னைக்கு ஆடாதது பயங்கர வருத்தமா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
நான் எப்பவுமே sad தான். ஆனா மேட்ச் வின்னது கொஞ்சம் நல்லா இது இருந்துச்சு. ஹாப்பி மதர்ஸ் டே வி லவ் அவர் மாம் பட் ஷீ லவ்ஸ் எம்எஸ்டி நீங்க தானா அது ஓகே எப்படி போச்சு நீங்க ஹாப்பி மதர்ஸ் டே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நேர்ல வந்து மேட்ச் பார்க்குறேன். நான் எம்எஸ்டியோட தீவிர 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 ரசிகை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல பார்க்குறேன். என்ன ஒரு ஆடின ஒரு பால் பார்த்துருந்தேன்னா இன்னும் இதுவாக இருக்கும். பட் எனிவேஸ் என்னோட பசங்க என்னோட இது சாட்டிஸ்ஃபை பண்ணி இல்ல அது ஃபர்ஸ்ட் 10 ஹவர்ஸ்ல தெரிஞ்சிருச்சு. அவங்க ஏதோ ஃபர்ஸ்ட் 15 ஹவர்ஸ்ல தெரிஞ்சிருச்சு. அவங்க 100 தான் அடிச்சாங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு ஒன் சைடட் மேட்ச்னு. இன்னைக்கு ஒரு பிளேயர் கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு கை கொடுக்கலனா யாரை சொல்லுவீங்க? கை கொடுக்கலையா? சிஎஸ்கேல எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு ஆர்ஆர்ல நான் ஜெய்ஸ்வாலர். ஹலோ சார் ஹாய் ஹலோ இந்த மேட்ச் வந்து அதாவது அவங்களோட ஆர்ஆருடைய மேட்ச் ரன்ஸ் வந்து ரொம்ப கண்டெயின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஓகே ரெண்டு கம்மியா 141 ரன் 142 ரன் ஈஸியா எடுத்துட்டாங்கன்னு வச்சுடுங்களேன். இருந்தாலும் இங்க தல தோனி கடைசியில அவருடைய முகத்தை பார்க்காததுக்கு எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. வெரி கிளாட். தேங்க் யூ எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்க நீங்க சிஎஸ்கே? அது ஆரம்பத்துல இருந்தே தோனி என்ன எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஆரம்பத்துல இருந்தாங்க சிஎஸ்கே ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணி தான். ஓகே இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் இருக்காரு சார் இருக்காரு பாருங்க. அவர் ஆரம்பத்துல இருந்தே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு விஸ்வநாதன் இருக்காரு. ஆமா என்னைக்கு நம்ம ஒரு சிஎஸ்கே தான். ஓகே தேங்க் யூ ஹாய் ஜோரு கோல் தோனி 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 தோனி. குட்டி சிஎஸ்கே ஃபேனா நீங்க? உங்க பேர் சொல்லுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? ஆர்வி. ஹார்வி ஹாய் உங்க ஏஜ் என்ன? 2.5. 2.5. It was very nice. Okay. We were expecting Dhoni to come and bat, but then unfortunately he didn't come. Otherwise, the match was really good. Okay. இன்னைக்கு என்ஜாய் பண்ணீங்களா நீங்க ஓவரால்? Yes, a lot. ஹாய் ப்ரோ மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு? மேட்ச் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா ஓவர்ஸ் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. சான்ஸே இல்ல. நானும் என்னோட பையன் ரெண்டு பேருமே தோனியோட செம்ம கிரேசி ஃபேன். சோ கண்டிப்பா தோனி இருக்க வரைக்கும் சிஎஸ்கே அசிச்சுக்க முடியாது. லெட்ஸ் ஹோப் அட்லீஸ்ட் மென்டாராவது தோனி வந்து சிஎஸ்கே கூட இருக்கணும். பிளேயர் இல்லனாலும் எப்பனாலும் மென்டாராவது தலை வருவாரு. தலை தான் எப்போ. மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு? சூப்பரா இருந்துச்சுங்க. ஓகே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போச்சா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே போச்சு. ஓகே தோனி ஆடல அது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அதே நேரத்துல மத்தவங்களும் பிளேயர்ஸ் தானே. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க தோனிக்காக. ஆமா அதுதான் வந்து மனசு கஷ்டமா இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு பிளேயர் வர அவுட் ஜெயிக்கிறதுக்காக இன்னொரு பிளேயர் தோக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்கல்ல. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா தோனி மாதிரி தான் பாக்குறேன். அவர் வந்து முந்தின பிளேயர் அவுட் ஆகணும்னு வரணும்னு நினைக்க மாட்டாரு. அதான் தோனியுடைய கேப்டன்சி ஸ்பிரிட். ருத்ராஜோட தோனியுடைய லீடர்ஷிப் நல்லாவே பண்றாரு. இந்த மேட்ச்ல ஜெயிச்சாதான் நம்ம அடுத்து குவாலிஃபை போகுமா போகாதான்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஆமா இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் எப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் ஆண்டவன் கையில தான். ஓகே பட் சிஎஸ்கே இஸ் a term that deserves to win each season. அவ்வளவு திறமை இருக்கு. அதனால நல்லதே நினைப்போம். கண்டிப்பா ஃபைனல்ஸ் நம்ம தான இருப்போம் இங்க. நம்ம தான் இருப்போம். ஓகே தேங்க் யூ ஹாய் ப்ரோ மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட பிக் ஃபேன்ஸ். தோனி காண்டி தான் முக்கியமா மேட்ச் பார்க்கவே வந்தோம். ஆனா பட் எங்களால லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் பார்க்க முடியல. ரொம்ப க்ரௌட்னால வந்துட்டோம். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இதே மாதிரி எல்லா மேட்சும் வின் பண்ணி ஃபைனல்ஸ் கப் அடிக்கணும் இந்த வாட்டி லாஸ்ட் டைம் மாதிரி. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேட்ச் எந்த விஷயம் இன்னுமே சிஎஸ்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே கன்ஃபார்ம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தெரியுது. கன்ஃபார்ம் ஃபைனல்ஸ் வருவாங்க. பவுலிங் சைடுல நம்ம போன மேட்ச் விட இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இன்னும் ஃபீல்டிங் இன்னுமே கேட்ச்லாம் விடுறது தான் பார்க்க கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்த மேட்ச் பத்தி என்ன கெஸ் என்ன இருக்கு உங்களுக்கு? கன்ஃபார்மா ஃபைனல்ஸ் போயிரும் நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை. ஓகே அவுட் ஆஃப் 10 இன்னைக்கு நடந்த மேட்ச்க்கு எவ்வளவு ஸ்டார்ஸ் தருவீங்க? 5 out of 5 வரும். தேங்க் யூ நல்லா போச்சு பிரதர். என்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இன்னைக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. என்ன தோனி வரல அதான் ஒரு சின்ன மேட்ச் எப்படி போச்சு? It was good. So, like Dubey was amazing, and initially Rajasthan was slow, and then we thought even CSK was going slow. And then later they picked up the match and it went well. Okay, what the thing has to be CSK should improve a lot. So they have to improve their bowling. I think they can maintain today's consistency throughout. So they didn't lose much runs today. Okay. So they used to lose so many runs in previous match. So it was good bowling today. And compared to the last match, what was the difference about today's match? Yeah, that's what. They didn't let boundaries much, and their fielding was amazing today. Compared out of 10, how many stars do you give? So I'll give 4 out